கேம்பா கோலா சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே ஒரு ஃபோட்டோ ஏகே அவர்கள் இந்த ஜூஸை, இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிக்கிற மாதிரி அடித்து நொறுக்கி பழைய பேஷண்ட்டான சுதா கங்காராவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டாக வந்து நம்ம ஏகே அவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டார். அஜித் குமார் போய் கேம்பா கோலாவுக்கு ஆடுக்கு போகலாமா? என்னத்தில் இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ சம்பவங்கள் நடக்கும்போது இந்த இளவு தேவையா அப்படின்னு ரசிகர்கள் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. கேம்பா கோலா சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்குன்னு முதல்ல குடிச்சு பார்ப்போம். நல்லா சொன்னதில்ல, நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது அவர் சொன்னது கிடையாது. கேம்பா கோலாவில் அதே கலரில் இருக்கிறதுனால அட்மாஸ்பியருக்காக கொண்டு வந்துருக்கேன். ஆனால் உண்மையிலே அவர் சொன்ன ஃப்ளேவர் இல்லை. அது ஏதோ ஒரு எல்லோ ட்ரிங்கோ லைக் வயலட் ட்ரிங்க்ன்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று. அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு வைங்களேன். ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரு பேப்பரில் வந்தது, ஏகே அவர்கள் இந்த ஜூஸை, இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிக்கிற மாதிரி அடித்து நொறுக்கி பழைய பேஷண்ட்டான சுதா கங்காராவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டாக வந்துட்டு நம்ம ஏகே அவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டார். ஏற்கனவே வந்துட்டு ஒரு அம்மாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அந்த அம்மா படம் சரியில்லைன்னு. இன்னொரு கூட்டம் இலவு விழுந்த மாதிரி வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகலையே ஓன்னு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு கூட்டம் தான் எம்ஜிஆர் நினைச்சிட்டு வாயை குழம்பிட்டு எம்ஜிஆர் மாதிரி பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இப்படி இவனுங்க எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஏகே அந்த சம்பவம் பண்ணணுமா? எல்லாரையும் மறந்துட்டானுங்க. எவன் என்னென்ன சேட்டை பண்ணானோ எல்லாம் மறந்துட்டானுங்க. பொலிட்டிக்கலா என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு அஜித் குமார் போய் கேம்பா கோலாவுக்கு ஆடுக்கு போகலாமா? என்னத்துல இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ சம்பவங்கள் நடக்கும்போது இந்த இளவு தேவையா அப்படின்னு ரசிகர்கள் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. எனக்கு அந்த ரசிகர்களை பார்க்கும்போது வந்துட்டு சமூக பொறுப்போடு இருக்காங்களே அப்படின்னு நினைக்க தோணுதா? இல்லை நீ எது வேணாலும் பண்ணித்தொல, ரகசியமா பண்ணு, வெளியில அப்படி காட்டிக்காத அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பச்சோந்தித்தனத்தை பார்க்கறதா என்ன பார்க்கறதுன்னு தெரியல. பட் ஒன்னே ஒன்று, ஒரு நடிகன் தான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன ஆடு வேணாலும் நடிக்கலாம், என்ன கொள்கைகள் வேணாலும் பின்பற்றலாம், என்ன கொள்கைகள்ல இருந்து வேணாலும் பின் வாங்கலாம். ஏன்னா அரசியல்வாதிகளை தான் நம்ம நேர்மையாக எதிர்பார்க்கணும். அப்பேற்பட்ட அரசியல்வாதிகளே 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப யாரும் செய்யறது இல்லை, இப்ப சொல்றதை 2 வருஷம் கழிச்சு யாரும் செய்ய போறதே கிடையாது. இப்படி எல்லாருமே வந்துட்டு மாத்தி 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 பண்ணும்போது ஒரு நடிகர் அவருடைய கொள்கையிலிருந்து பின் வாங்கிட்டாரு, வெளியில வந்துட்டாரு அப்படின்னா அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் கிடையாது. அது அவர் இஷ்டம், அவருடைய பர்சனல் சாய்ஸ். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று, ப்ரொமோஷனுக்கு வராத தலை இதுக்கு மட்டும் வந்தார் அப்படின்னா அவர் ஏன் ப்ரொமோஷனுக்கு வரணும்? அவரு நீ படத்தை பார்க்கவே வராது அப்படின்னு சொன்னா கூட லூசுத்தனமா போய் குவியறதுக்கு பல லட்சம் பல கோடி ரசிகர்கள் இருக்கும்போது அவர் ஏன் ப்ரொமோஷனுக்கு வரணும்? வர தேவையே இல்லை. இதையெல்லாம் தாண்டி அவர் ப்ரொமோஷனுக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னா, வரதுக்கு முன்னாடியே அந்த தயாரிப்பாளர் வந்து எப்படி அஜித் கிட்ட வந்துட்டு கால் ஷீட் கேட்குறாங்க. நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு பெரிய படத்துக்கு அப்புறம் வந்து லைக்கா விடாமுயற்சி பண்றதுக்காக ஒரு டிஸ்கஷன், அதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் பண்ண வேண்டிய அந்த படம் வைங்களேன், அந்த டிஸ்கஷனுக்காக வந்துட்டு போய் பேசும்போது அதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய உச்சபட்ச சம்பளம் 60 கோடி. அந்த லைக்காவுக்கு டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் அவர்களுக்கு வந்துட்டு ஃபேன்சி நம்பரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட சம்பளம் தான் 105 கோடி. அதாவது எப்படி 60 ரூபாயிலிருந்து 105. அப்படி போய் வழியக்க ஒரு தயாரிப்பாளர் விழுந்து நீங்க ஒரு 50 நாள் 60 நாள் 70 நாள் 90 நாள் கொடுத்தா போதும்னு ஆல்மோஸ்ட் பிச்சை கேட்காத குறையா ஒரு ஹீரோ கிட்ட இருந்து, ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு டேட்டை வாங்கும்போது அவர் ஏன் ப்ரொமோஷனுக்கு வரணும்? அவர் என்ன சொல்லுவாரு, 105 கோடி கொடுக்குறீங்களா கொடுங்க, ஆனா என்னால ப்ரொமோஷனுக்குலாம் வர முடியாது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்றாரு. ப்ரொடியூசர் ஓகே தானே சொல்றாங்க. எந்த ப்ரொடியூசர் கிட்டையாவது அஜித் குமார் அவர்கள் நான் வந்துட்டு ஷுவர் ஷார்ட்டா ப்ரொமோஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராம, இல்லை வந்துட்டு இந்த இடம் பிடிக்கல, அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல, இந்த ஹோட்டல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாருன்னு ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குதா? ஒரு சம்பவமும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே அக்ரிமெண்ட்ல தெளிவா என்ன சொல்றாரு, நான் வரமாட்டேன், 100 கோடி கொடுக்குறீங்களா கொடுங்க, 100 நாள் நடிச்சு கொடுப்பேன், அதுக்கப்புறம் என்ன போட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு பைக் ஓட்டுற வேலை இருக்கு, கார் ஓட்டுற வேலை இருக்குன்னு அவர் தெளிவா தானே இருக்காரு. ரசிகர்கள் முட்டாள்தனமா இருந்தா அவரு என்ன பண்ண முடியும்? இல்ல அவர் வந்துட்டு வச்சு எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் கிளாரிட்டியோட இருக்காங்க, எனக்கு நீங்க ப்ரொமோஷனுக்கே வர தேவையில்ல, 100 நாள் 110 நாள் டேட் கொடுங்க, நான் வந்துட்டு படம் பண்ணி அதை நான் எப்படி விற்கணுமோ நான் வித்துக்கிறேன், நீங்க வர தேவையில்ல, அவங்க தெளிவா இருக்கும்போது அஜித் குமார் மேல நீங்க எப்படி தப்பு சொல்ல முடியும்? நிச்சயமா தப்பு சொல்ல முடியாதுல்ல. இதையெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு இந்த ஆடுக்கு வந்துட்டு நடிச்சதுக்கு வந்துட்டு காரணம் என்ன தெரியுமான்னு ஒரு சோசியல் போராளிகள் ஒரு நிறைய பேர், அவர் ஒரு தியாக செம்மல் எப்படி அப்படி, எந்த நடிகனும் தியாக செம்மல் கிடையாதுங்க. கூட எந்த நடிகனும் தியாக செம்மலா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு நடிகரை பார்த்துதான் வரலாற்றுல வந்துட்டு இவர் கடவுள்னு நினைச்சு அப்படியே ஏமாந்த கூட்டம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா திருப்பி திருப்பி ஒவ்வொரு நடிகனையும் பார்த்து ஒரு கூட்டம் ஏமாந்துகிட்டே இருக்கணுமா என்ன? தேவையில்லைல்ல. அஜித் குமார் என்பவர் ஒரு நடிகர். இதையெல்லாம் தாண்டி அவர் ஏன் இந்த ஆடுக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னா சிம்பிளான லாஜிக் தான்.
ஒரு ஒரு ரேசிங் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு, ஏகே ரேசிங் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. ஒரு செஷனுக்கு அந்த நிறுவனத்தினுடைய செலவுங்கிறது மட்டுமே ஒரு 30-40 கோடி ரூபா ஆகும். அதை யார் ஸ்பான்சர் பண்றா? கேம்பா கோலா தான் ஸ்பான்சர் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் த பட்ஜெட் அவங்களுடைய இதில் வந்துட்டு அவர் அந்த சூட்ஸ்லாம் கூட போட்டிருக்காரு. அதில் வந்துட்டு அந்த கேம்பா கோலாவுடைய பிராண்ட் எல்லாம் இருக்கு. அந்த பிராண்டு தான் ஸ்பான்சர் பண்ணுது. அந்த ஸ்பான்சர் பண்ண பிராண்டு கேட்டிருக்கோம், எங்களுக்கு வந்துட்டு ஒரு போஸ்டர் கொடுக்குறீங்களா, ஒரு ஆடு கொடுக்கலாம். அவர் அப்போ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒத்துக்கிட்டு இருந்ததுனால அதை பண்ணி கொடுத்துருப்பாரு. சிம்பிள் தானே. ஏற்கனவே வந்துட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, அந்த இடத்துல அவர் பண்ணல. ஒரு நிறுவனம் கேம்பா கோலா மாதிரியான ஒரு நிறுவனம், இதெல்லாம் தாண்டி அது ரிலையன்ஸ் கையில் இருக்கு. அம்பானி சொன்னா யாரா இருந்தாலும் மண்டையை ஆட்டி தான் ஆகணும் போது ஏகேவும் விதிவிலக்கு அல்லங்கிறதுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். பட் ஸ்டில் அம்பானி மாதிரியான, ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் போய், ஒரு கார்பரேட் நிறுவனம் போய் உங்களுக்கு ஒரு 40 crores நாங்கள் தரோம், உங்களுக்கு இல்லை, உங்களுடைய பிராண்டுக்கு. அந்த பிராண்ட் வந்துட்டு இந்த ஒரு செஷன் ஃபுல்லா என்னென்ன செலவுகள் பண்ணுமோ அதுக்கான கார்லேருந்து, அந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து, வாட் எவர் இட்ஸ், இதுக்கெல்லாம் என்னென்ன செலவாகுமோ நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம். எங்களுடைய லோகோவை உங்களுடைய சூட்ல போட்டுக்கோங்க, நாங்கள் சொல்றத வந்துட்டு ஒரு சின்ன ஆட் மாதிரி பண்ணி கொடுங்க, எங்களோட ட்ரிங்க் நீங்க குடிச்சுப்பாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு ஓகேன்னு சொல்லி அவர் பர்ஃபெக்டா ஒரு நார்மல் பிசினஸ் மேன் எப்படி யோசிப்பானோ யோசிச்சு ஒத்துக்கிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் தாண்டி உங்க குழந்தைக்கு அந்த ட்ரிங்கை கொடுப்பீங்களா? அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்க வந்துட்டு உரிமை உண்டு. ஓட்டு போறதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை உண்டு போது அவன் வாயில என்ன பண்ணுன்றதுக்கு உரிமை இல்லையா அவனுக்கு? அவன் என்ன வேணுமோ அவன் குடிச்சிக்க போறான். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் குடிக்கிறதுன்னு கிரைமா? கிரைம்னா அரசாங்கம் தான் நிறுத்தணும். அஜித்குமாரியா நிறுத்தணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி அதுல என்ன இருக்கு? எவ்வளோ சுகர் இருக்கு, எவ்வளோ வந்துட்டு கேலரிஸ், இதோ அதெல்லாம் குடிக்கிறவன் பிரச்சனை. அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த பிராண்டனுடைய அவருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை அவர் என்டோஸ் பண்றாரு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு படத்தை என்ன சொல்றாரு? பிடிச்சா பாரு, இல்லைன்னா போயிடு, வாழு வாழ விடு, இப்படிப்பட்ட சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நார்மலா ஒரு லோகோ மாதிரி வச்சுட்டு இருக்காரு. இதையும் பிடிச்சா குடிக்கலாம், தூக்கி போட்டு போன்றதா அவருடைய ஒரு நாம்சா இருக்கும். இதை விட்டுட்டு இதை போய் நீங்க வந்துட்டு இப்படி பண்றீங்களே அப்படி பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நேர்மையாவே இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 99.9% நடிகர்களுக்கு எல்லா விதமான பழக்கங்களும் உண்டு. பழக்கங்கள்னு சொல்றது வந்துட்டு அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஜூஸை குடிக்கிறதா இருக்கலாம், கேம்பா கோலாவா இருக்கலாம், பெப்சி கோலாவா இருக்கலாம், என்ன வேணாலும் குடிக்கலாம். எல்லாத்துக்குமே எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் உண்டு. ஆனா மேடையில் ஏறி பேசும்போது நீங்க பாருங்களேன், என் குழந்தைக்கு கூட நான் அதெல்லாம் கொடுத்ததில்லை அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒரு சீனும் கிடையாது. எல்லாரும் எங்கேயாவது போனாங்கன்னா எசகு பசங்க எல்லாத்தையும் சாப்பிட்றது உண்டு, எல்லாத்தையும் குடிக்கிறது உண்டு. இது எல்லா வீட்டிலையும் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வு தான். உங்க வீட்டில் நடக்கலையா, என் வீட்டில் நடக்கலையா அப்படின்னும் போது, ஆனால் மேடையில் மட்டும் வந்துட்டு ஒரு நடிகர் என்ன சொல்லுவாரு? எல்லாம் குடிக்க கூடாது, நான் குடிக்கிறதே இல்லை, என் குழந்தைக்கு குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ற நடிகர் நல்லவன். நான் குடிக்கிறேன், என் குழந்தையும் குடிக்குது, உன் இஷ்டம், குடிச்சா குடி, குடிக்காட்டிப்போ அப்படின்னு சொல்ற உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நடிகன் அஜித்குமார் மாதிரி இருக்கிறவன் வந்து தப்பானவனா? என்ன லாஜிக்ங்க? ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள நம்ம வந்துட்டு ரொம்ப போட்டு ஒரு நடிகனை வச்சு பார்க்க தேவையில்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இதெல்லாம் தாண்டி ஒரு நடிகன் பொதுவாக அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். விஜய் இருக்காரு, அஜித்தினுடைய ரைவல்ரி, காம்படிட்டர், வாட் எவர் இட் இஸ். நடிகர் விஜய் இன்று தாவேகாவுடைய தலைவர் விஜய் வந்து நெல்சனே ஒரு சம்பவம் சொல்லியிருப்பார். பீஸ்ட் கதையை போய் சொன்னேன், அந்த கதையை சொல்லும் போது வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு கீழேருந்து ஒரு பொட்டத்தை எடுத்தாரு, வாங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு பெரிய விருந்து இருக்குன்னு பார்த்தா கீழேருந்து ஒரு பொட்டத்தை எடுத்தாரு. பார்த்தா 100 ரூபா பிரியாணிங்க. நாங்கள் 3 பேர் இருக்கோம், ஆளுக்கு 100 ரூபா பிரியாணியை போட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். ஒரு நடிகர் தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய இயக்குனருக்கு வாங்கி கொடுக்கும் பிரியாணியினுடைய ரேட் 100 ரூபாய். புரியுதா? அப்படிப்பட்ட நடிகர் டெல்லிக்கு போகும்போது, விஜய் வந்துட்டு இங்கேருந்து டெல்லிக்கு ஒரு டீமோட போறாருல, அதனுடைய அப்ராக்சிமேட் காஸ்ட் ஒரு ட்ரிப்புக்கு போறதுக்கு மட்டும் 20 லட்ச ரூபா ஆகும். பிரைவேட் ஜெட்டு, அவருக்கான அந்த ஒரு ஸ்டாஃப் இதெல்லாம் செட்டிங் பண்ணிட்டு ஒரு டெல்லிக்கு போயிட்டு வர்றாருல, 20 லட்ச ரூபா ஆகும். நீங்க ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. எதிரில் உட்காந்து இருக்கிற ஆளுக்கு 100 ரூபா பிரியாணி நீயே சாப்பிடு நானும் சாப்பிடுன்னு கொடுக்குற நடிகர் இங்கேருந்து டெல்லிக்கு போறதுக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்க? சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஒரே ஒரு தடவை விஜய் 20 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போயிட்டு தலை சுத்தி போயிடும் அவருக்கு. ஐயோ எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், இப்படி எல்லாம் அரசியல் தேவையான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது விஜய்னு இல்லை, எல்லா நடிகருக்கும் பொருந்தும். அப்ப அந்த 20 லட்ச ரூபா யார் செலவு பண்ணுவா? யாராவனா இருக்கலாம், ஆதவ் அர்ஜுனா இருக்கலாம், மார்டின் அவர்களா இருக்கலாம், இல்ல வேற எந்த கார்பரேட் ஆவனா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் அவங்க செலவு பண்ண போறாங்க அப்படின்னா ஒரே ஒரு லாஜிக் தான். நாளைக்கு அண்ணன் வந்துட்டு பதவிக்கு வந்தார் அப்படின்னா நமக்கும் யூஸ்ஃபுல், அவருக்கும் யூஸ்ஃபுல்ங்கிற மாதிரியான ஒரு நாம்ஸ் தான். இது அந்த நடிகனுக்கும் தெரியும். அந்த நடிகர் என்ன பண்ணுவாரு? நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன், என் மூஞ்சி என் பிராண்டு, நான் வந்து நின்றா ஓட்டு வருமா, நான் வந்து எல்லாத்தையும் பேசுறேன். மற்றபடி மாநாடுல இருந்து, கட்சி நடத்துறதுல இருந்து, ஐடிவிங்க நடத்துறதுல இருந்து, நான் போயிட்டு வர செலவுல இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். கரெக்டா? இது வரைக்கும் விஜய் வந்து இத்தனை வருஷமா சினிமாவில் நடிச்சார்ல, 200 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் சொல்றோம்ல. 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின விஜய் வந்துட்டு நல்லா கவனிச்சு பாருங்க.
எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வந்து தன்னுடைய செலவுகளை தானே பார்த்துக்கிட்டாருங்கிற மாதிரியான ஒரு நாம்ஸ் இருக்குமா? நான் சொல்றது வந்துட்டு படம் நடிக்கும்போது பண்ண மாட்டாங்க, தயாரிப்பாளர் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அரசியலுக்கு இன்னைக்கு விஜய் வந்திருக்காருன்னா அவருடைய செலவை ஏதோ ஒரு தயாரிப்பாளர் பண்ணுவார். அந்த தயாரிப்பாளர் யாராவது இருக்கலாம். ஸோ பொதுவா ஒரு நடிகனுடைய புத்தியே என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வரேன், என்னை வச்சு வேலை வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா கேட்காதீங்க, நீங்க என்னென்ன போட்டு பண்ணி என்னென்ன சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிச்சுட்டு மிச்சத்தை எனக்கு கொடுங்க. இதுதான் ஒரு நடிகனுடைய ஒரு ஒரு பிராண்டான ஒரு மைண்ட் திங்கிங்னு வைங்களேன். இது விஜய். அஜித் மட்டும் எப்படி யோசிப்பாரு? கொஞ்சோண்டு ஆரம்பத்தில் வந்துட்டு அவரோட ரேசிங்காக கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணி ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 100 ப்ரொடியூசர் பின்னாடி கியூல நிற்கிறான் படம் பண்ணுங்க அப்படின்னு. 100 பிராண்ட் வந்துட்டு நிற்குது, நான் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த கேம்பெயின் உங்களுடைய பிராண்ட்ஸை வந்துட்டு லைக் எங்களோட அசோசியேட் ஆகிக்கும், நான் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறேன். அவரே சொந்த காசை போட்டு செலவு பண்ணோம். இன்னும் அஜித்துக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இருக்கிற காலங்கள் அவரையும் அவரோட சொந்த காசை போட்டு பண்ணோம். அந்த சொந்த காசை போட்டு அவர் துபாயில் வீடு வாங்க, லண்டன்ல வீடு வாங்க, அவரோட ஃபேமிலி பர்ஃபெக்டா இருக்குமே தவிர்த்து அவருடைய பேஷன், அவருடைய கெரியர், இது எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் பார்த்துப்பாங்க. கெரியரை வந்துட்டு ப்ரொடியூசர் பார்த்துக்கும், பேஷனை வந்துட்டு பிராண்ட் பார்த்துக்கும். ஸோ இதுதான் தெளிவான நடிகனுடைய பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுல நீங்களும் நானும் விதிவில கிடையாது. நீங்களே அந்த இடத்துல இருந்து அப்படிதான் யோசிப்பீங்க, நானும் அந்த இடத்துல இருந்து அப்படிதான் யோசிப்பேன் தவிர்த்து இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அஜித் குமார் கேவலமான மனிதர், இவரை எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு ஃபேனா நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஓ போய் சாவு, அதுக்குன்னு தப்பு இல்ல. இவரை ஏன் ஃபேனா நினைச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டு அவரை மைண்ட் செட்ல வேற மாதிரி நினைச்சு வச்சிருந்தோம்னா, அவரு கரெக்டா என்ன வேலை பண்ணாரோ, நடிக்கணுமோ நடிச்சாரு, பர்ஃபெக்டா சம்பளம் வாங்கணுமோ சம்பளம் வாங்கினாரு, நீ உன் குடும்பத்தை போய் பாருன்னு தெளிவா சொல்லிட்டு அவர் வெளியே கரெக்டா அவர் மெயின்டைன் பண்ணிட்டாரு. நீங்க ஒரு கடவுள் மாதிரி பாத்தீங்கன்னா உங்க தப்புங்க. இவ்வளவு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஆட்ல நடிக்கிறாரு, இன்னும் 2 3 ஆடு வரப்போகுதுன்னு வைங்களேன், அதெல்லாம் பார்த்தா இன்னும் எப்படி கவர்வானுங்கன்னு தெரியல. இன்னும் எத்தனை ஆடு வந்தாலும் பரவாயில்ல, அது அவருடைய ப்ரொஃபஷன். அவர் பர்ஃபெக்டா அதை கேரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறத தாண்டி அவரை பர்சனலா போட்டு திட்டுறானுங்களோ ஒரு கூட்டம். அஜித்தை வந்துட்டு கடவுள் மாதிரி பார்த்தோம், கடவுள் இப்படி ஆகிக்கிட்டாரு, கடவுளே இப்படி, அதெல்லாம் ஒரு சீனம் கிடையாது. கடவுளா இருந்தாலும் சரி, கடவுள் இல்லைனாலும் சரி, அவர் அஜித் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு மனிதர், ஒரு சாதாரணமான நடிகர். ஒரு நடிகர் என்னவா இருக்கணும், ஒரு பிராண்டினுடைய, அதாவது வந்துட்டு ஒரு தொழிலதிபராக இருந்துகிட்டு அவர் எப்படி முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை ரொம்ப தெளிவா எடுத்து அஜித் அவர்கள் வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் நடிகர்களுக்கு நான் உண்மையா இருக்கேன், நீங்களாவது உண்மையா இருங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டா தான் இந்த மூவ் நான் பாக்குறேன்.